உண்மை சம்பவம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரியலா நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என் சேனல புதுசா பார்க்குறீங்களா? பழசா பார்க்கிறதா இருந்தாலும் சரி, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மன்னிச்சிடுங்க காய்ஸ். வாங்க நம்ம சந்தோஷமா பயந்துகிட்டு கோஸ்ட் ஸ்டோரிய கேட்போம். இந்த ஸ்டோரி யாருக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, குமாருக்கு நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் வந்து அ கோவிட் டைம் வச்சுக்கங்களேன். அப்ப நடந்த விஷயம் தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த குமார் வந்து மாடி வீட்ல தங்கியிருக்காரு. கீழ வந்து ஒரு வீடு ஒரு ஃபேமிலி ரெண்டலுக்கு இருக்காங்க. இவங்க வந்து மேல் வீட்ல வந்து ரெண்டலுக்கு இருக்காங்க. இந்த 2 ஃபேமிலியுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இவங்க வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால, குமாருக்கு வந்து கீழ் வீட்டிலேருந்து அருண் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு 2 பேரும் நல்லா நெருக்கமா பழகுற ஃப்ரெண்டா ஆயிட்டாங்க. எங்க போனாலும், எங்க வந்தாலும் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு தனியார் நிறுவனத்தில வந்து வேலை செய்றாங்க. இவங்க வேலை செய்ற ஒரு இடத்துல அவங்க வேலை செய்றாங்களா, அந்த இடத்துல வந்து செல்வின்னு ஒரு பெண் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அருண் இருக்கார்ல, இவரு வந்து அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்க லவ் பண்ற விஷயம் வந்து 2 வீட்டுக்குமே தெரிஞ்சிருது. தெரிஞ்சான இந்த அருணோட ஃபேமிலிக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்ல கல்யாணம் பண்ணிக்க. ஆனா இந்த செல்வியோட ஃபேமிலி அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒத்துக்கல. அவரு வந்து வேற சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த செல்விய வேலைக்கு அனுப்பாம வீட்டிலேயே பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்த குமார் என்ன முடிவு எடுக்குறார்ன்னா, இவங்க 2 பேத்துக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, செல்வியோட தோழி மூலியமா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா அவர்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப மனசு உடைஞ்சு போன இந்த அருண் அவங்களோட காதலிய பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி, அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வீட்டுல வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிர்றாருங்க. இந்த சம்பவம் வந்து லாக்டவுன்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு, அப்ப நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். நம்ம ஃப்ரெண்ட இழந்துட்டோமே! அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடைஞ்சு போயி நம்ம குமார் இருந்திருக்காரு. இந்த அருணோட சம்பளத்துல தான் அந்த ஃபேமிலியே இருந்திருக்குது. இப்ப அவரு இல்லாம போனதுனால, 1 மாசம் வாடகை கூட அவங்கனால அவங்க அப்பா, அம்மானால கட்ட முடியாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா என்ன பண்றாங்கன்னா, நம்ம பையன் இறந்து போயிட்டா, நம்மனால இந்த வீட்ல இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வேற வீட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருக்கிற 2 வீடு தள்ளி வந்து ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க காலி பண்ண போயி, ஒரு 2 மாசம் சென்று வந்து அந்த வீட்டுக்கு வந்து புதுசா ஆள் வந்து தங்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு ரென்டலுக்கு வந்தவங்க வந்து 2 பேரு தான் ஹஸ்பண்ட், ஒய்ஃப். இந்த ஒய்ஃப் வந்து 4 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்றாங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து லோரி ஓட்டுறாரு. அதனால அவர் வந்து ரொம்ப நாளா வெளில தான் இருக்குவாரு. கொஞ்ச நாள் சென்று நைட்டு அந்த மாரிலாம் இவங்க ஒய்ஃப் தனியா தான் வீட்ல இருக்கணும். இந்த வீட்ல வந்து ஆல்ரெடி ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க. தூக்குமாட்டி இறந்து போயிட்டா நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறவங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல. அப்போ உடனே குமார் நம்ம சொன்னா அது ஏதோ பிரச்சனை வந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் சொல்லாம பேசாம இருந்திருக்காங்க. ஆனா நல்லபடி தான் அவங்க கிட்ட பழகிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியோட. அந்த 2 பேர் இருக்காங்கல்ல ஹஸ்பண்ட், ஒய்ஃப். அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து 1 வாரம் சென்று அவங்களுக்கு வந்து சில அமானுஷ்யங்கள் வந்து நெறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வீட்டுல. அப்படி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாரி லோடு வந்திருக்கு. நான் 2 நாளைக்கு வரமாட்டேன். நீ நல்லா பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வேலைக்கு கிளம்பி போகுறாரு. அந்த பெண்மணி இருக்காங்களா, அவங்க பேரு வந்து கயல். அப்ப அந்த கயல் என்ன பண்றாங்கன்னா, நார்மலா வந்து வீட்ல சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரு படிக்கட்டு மாரி இருக்கும். அந்த படிக்கட்டு இறங்கி போயிட்டு, அந்த குமார வீட்ல வந்து அவங்க அம்மா கூட பேசிட்டு, ஒரு 9 மணி போல மேல வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு மேல வராங்க. வந்துட்டு தூங்குனோன, அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அது என்ன கனவு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டுல வந்து ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, அ யாரோ ஒரு கருப்பு உருவம் வந்து மேலேயும், கீழேயும் இறங்கி ஏறி நடந்து வந்துற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்துருக்கு. இப்படி கனவு வந்தோனே அவங்க டக்குனு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தோனே அத வந்து பெருசுபடுத்தாம அவங்க வந்து மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு காலையில வந்துட்டு நம்ம குமாரோட அம்மா இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்து நான் கனவு வந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த மாரி கனவு வந்துச்சு அப்படின்னு. அப்ப கூட பாருங்க, அவங்க அம்மா வந்து இந்த பெண்மணிட்ட சொல்லல. ஏன்னாக்கா, அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுவாருன்ட்டுன்னு,
அந்த நடந்த விஷயத்த வந்து அவங்க அந்த பெண்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த கையல் கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் 2 நாள் சென்று அவங்க ஹஸ்பண்ட் வராங்கல்ல. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்தோனே, அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி கனவு வந்துச்சு அப்டின்ட்டுன்னு. அப்ப உடனே அவரு என்ன சொன்னாரு, "கனவு தானே, அத ஏன் பெருசுபடுத்தாத, அப்படியே விடு" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மறுபடியும் லோடு வந்துருச்சு. இன்னும் 2 நாள் சென்று தான் வருவாரு. உடனே அவரு என்ன பண்றாருன்னா, நம்ம குமாரோட அம்மாவ பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வேலை 2 நாள் வந்திருக்கு. நான் 2 நாள் முடிச்சுட்டு தான் வருவேன். ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க கையல் கூட போய் ஒரு 2 நாள் படுத்துக்குங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த பையன் சொல்லிட்டானே, நம்ம போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து வீட்ல சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி கையல் கூட படுக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த மாடி படிய ஏறி, அந்த கையல் வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் குமாரோட அம்மாவும், அந்த கயலும் சேர்ந்து ரூம்ல படுத்து தூங்குறாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. தூங்குனோனே என்ன ஆகுதுன்னா, ஒரு 12 மணி போல யாரோ வந்து அவங்க வீட்டு கதவ வந்து தட்டுறாங்க. ஸோ கதவ தட்டுனோனே, அப்போ உடனே கயல் இவங்க 2 பேருமே எந்திச்சிட்டாங்க. ஸோ எந்திச்சோனே, அப்போ உடனே கயல் என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இன்கேஸ் வர்றதா இருந்தாலும், அவரு வந்து எப்படி இருந்தாலும் 5 மணிக்கு தான் அவரு வருவாரு. இது யாரா இருக்கும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவங்க கேட்கறாங்க, "யாரு இது?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ கேட்ட உடனே அங்கேருந்து வந்து ஒரு வாய்ஸ் வருது. ஒரு ஆண் வாய்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, "எனக்கு பசிக்குது, கதவ தொற கயல்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, அ கயலுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியுது, இது வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட வாய்ஸ் கிடையாது அப்படின்னு. ஸோ இத கேட்ட உடனே அவங்க அம்மாக்கு வந்து இன்னும் பயங்கரமாயிருச்சு. அந்த யாராவது இந்த குமாரோட அம்மாக்கு நடுங்கி போயிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, குமாருக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி, "நீ உடனே மேல வா" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்ப நார்மலா இந்த குமார் வந்து தூங்கும்போது சட்டைலாம் போட மாட்டாரா? ஸோ அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, மேல ஒரு பெண்மணி இருக்காங்களா அப்படின்ட்டுன்னு சட்டையெல்லாம் போட்டுட்டு இந்த மேல் படிக்கட்டு வழியா அவங்க வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் இவரு மேல போயிட்டோன கதவ தட்டி, "அம்மா நான் வந்துட்டேன்ம்மா, கதவ தொறங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோன தான் இவங்க 2 பேருமே போயிட்டு கதவ தொறக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "கயல் நீ போய் ரூம்ல போய் படுத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் உன்ட்ட பேசுறேன்" அப்படி சொல்லி சொன்னோனே, அப்புறம் உடனே இவரு கேட்கிறாரு குமார், "ஏம்மா கூப்பிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இல்ல ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் இரு" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அப்போ உடனே கயல் ரூமுக்கு போனோனே, கயலுக்கு வந்து தூக்கம் வரல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க ரூம்ல. அப்ப இங்க வந்து அவங்க அம்மா வந்து குமார் கிட்ட சொல்றாங்க, "டேய் உனக்கு தெரியுமா? யாரோ கதவு தட்டுனாங்க. கதவு தட்டுனதுக்கு அப்புறமா இந்த மாரி பசிக்குது கயல் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அந்த குரலு எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து உன் ஃப்ரெண்டோட அருணோட குரலு தான்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த விஷயத்த கயல்கிட்ட சொன்னா அவ பயந்துருவா அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த நான் அவங்க அவங்க கிட்ட சொல்லாம உன்கிட்ட சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க 3 பேருமே கீழ இறங்கி போயிட்டு நம்ம குமாரோட வீட்ல தான் படுத்து தூங்கியிருக்காங்க. ஸோ காலையில ஆனதுக்கு அப்புறமும் கூட அவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஓனருக்கு பயந்துகிட்டு இந்த விஷயத்த வந்து அந்த கயல் கிட்ட சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, கயலோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, அவ பயந்துருக்கா, நீ வாப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான்னா, உடனே கயல் வந்து கயலோட ஹஸ்பண்ட் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு காலையிலேயே அவர் வீட்டுக்கு கிளம்பி வராரு. அவரு வந்ததுக்கு அப்புறமா இவங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவரு என்ன பண்றாருன்னா, கயல புடிச்சு நல்லா திட்டி விட்டாரு. "நான் எப்போதும் உன் கூட இருக்க முடியுமா? நான் வேல பார்க்கறது இல்லையா? சரி இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன். என்னதான் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒண்ணும் நடக்கல உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கயல கூட்டிட்டு மேல அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேர் படுக்க போயிட்டாங்க. ஸோ, தூங்க போனதுக்கு அப்புறமா, அதே மாதிரி நேத்து எத்தன மணிக்கு 12:30 மணிக்கு சத்தம் வந்துச்சோ, அதே மாதிரி மறுபடியும் யாரோ கதவ தட்டுறாங்க. ஸோ, யாரோ கதவு தட்டுறத கேட்ட உடனே இவங்க 2 பேருமே கேட்கறாங்க, "யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்ன நடந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துலேருந்து கயலோட ஹஸ்பண்ட் வாய்ஸ்லயே வந்து வெளியிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அவர் பேசுற மாதிரியே அவருக்கு அங்க கேட்குது. என்னன்னு சொல்லுது தெரியுமா? "நேத்து தான் என்ன விட்டுட்ட. எனக்கு இப்ப நெனச்சா சாப்பாடு குடு கயல். பசிக்குது. கதவ தொற" அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்குது. அதுக்கப்புறமே இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரா சாமி ரூம்ல போயிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அத என்ன சொல்லுவாங்க, கற்பூரம் எல்லாம் ஏத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த கற்பூரத்தோட தான் வீட்டு முன்னுக்கு வராங்க. இப்பலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. கதவு என்னது அந்த மிரர் வந்து எப்படி இருக்குன்ட்டுன்னா, நம்ம ஜன்னல் வழியா பார்த்தோம்னா, நம்ம பார்க்கலாம். ஆனா வெளிலேருந்து உள்ள பார்க்க முடியாது. அந்த மாரி தானே இப்பலாம் கட்டுறாங்க. உடனே இவங்கலாம் சரின்ட்டுன்னு தைரியத்த வர வச்சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு,
கயலோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அந்த ஜன்னல்ல தொறந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. இந்த கயல் கனவுல கண்டாங்கல்ல, ஒரு கருப்பு உருவம் படியில ஏறி ஏறி இறங்குற மாதிரி, அதே உருவத்த அவங்க புருஷன் அங்க பார்க்குறாரு. ஸோ பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க கையில கற்பூரம் வச்சிருந்ததுனால, அந்த உருவம் மறுபடியும் படி இறங்கி கீழ போயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, குமாரோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, வீட்டில உள்ள எல்லா லைட்டையுமே தட்டிட்டு வேகமா மேல வீட்டுக்கு இவங்க வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நடந்த விஷயத்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களாம் அவங்க வீட்ல நின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன முடிவு பண்றாங்கன்னா, இது மேலயும் நம்ம மறைச்சு ஒண்ணும் ஆகப் போறது இல்ல. ஏன்னாக்கா அந்த பிள்ளை வேற மாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முந்தா நேத்து வந்த குரலு கூட இந்த மாதிரி இந்த வீட்ல இருந்தாங்க. அது வந்து நம்ம குமாரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அந்த கயலோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டி விட்டாரு. "இப்படி பண்ணிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, ஒரு 2 நாள் சென்றே அவங்க வந்து வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டுன்னா, இந்த குமாரோட ஃபேமிலியும் அங்க இல்ல. அவங்களும் வந்து 2 தெரு தள்ளி வேற வீட்டுக்கு இவங்க வந்து ரெண்டலுக்கு போயிட்டாங்க. ஸோ, இப்ப வந்து கடந்து ஒரு 1 1/2 வருஷம் ஆகுதா. 1 1/2 வருஷம் ஆகி கூட அந்த வீட்டுக்கு வந்து யாருமே இன்னும் வரல. ரெண்டலுக்கு இன்னும் யாரும் வரல அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பயமா இருந்துச்சா? இல்லையா? இல்ல உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த கதைய பொறுமையா கேட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் யாரெல்லாம் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நான் மேலும் மேல போட வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஸோ இதோட உங்கள நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.